பேசும் கலை வளர்ப்போம் நிகழ்ச்சியின் 18ஆம் நாள். பேச்சுக்கலை 64, கலை 18. கண்ணாடி முன் பேசி பார்த்தல். கண்ணாடிதான் சரியான விமர்சகர். புதிதாக பேசுபவர்கள் கண்ணாடி முன் நின்று பேசி பயிற்சி செய்யலாம். அது தவறில்லை. முகபாவங்களை, கை அசைவுகளையும் திருத்திக் கொள்ளலாம். கண்ணாடியில் கண்களை நோக்கி பேசும் பயிற்சி செய்தல் மிகவும் நல்லது. பார்வை தொடர்பு இன்றி பேசுதல் நல்லதல்ல. நடிகர் சிவாஜி கணேசனின் மிகச்சிறந்த நடிப்பாற்றலுக்கு அடிப்படை கண்ணாடி முன் பேசி நடித்து பார்த்த அவரது பயிற்சியே ஆகும். கண்ணாடி முன் பேசி பார்ப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு கலை. அவற்றில் நாம் செய்கின்ற சிறு சிறு தவறுகள் கூட நம்மை நாம் திருத்திக் கொள்ள நல்ல வாய்ப்பாக அமையும். அதில் உச்சரிப்பு பயிற்சியையும் நாம் சிறப்பாக பெற முடியும். நேருக்கு நேர் பார்க்கின்ற முறைகளையும் நாம் அழகாக பயிற்சி பெற முடியும். எனவே நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள பிறரை காட்டிலும் கண்ணாடி முன் பேசி பார்ப்பதே சிறந்த ஒரு பயிற்சியாக அமையும். கலை 18 நிறைவுற்றது. கலை 19 நாளை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.